வணக்கம் நண்பர்களே, நாலேஜ் நெக்ஸஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். மருத்துவத்துல ஒரு ரொம்ப விசித்திரமான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, ரொம்ப ரொம்ப அரிதான நோய்களுக்குள்ளதான் நம்மள பல கோடிக்கணக்கான மக்களை பாதிக்கிற சாதாரண நோய்களுக்கான தீர்வு ஒளிஞ்சிருக்கு. ஆச்சரியமா இருக்குல்ல? டாக்டர் எரிக் டோப்பலோட இந்த ஒரு புரட்சிகரமான ஐடியாவை பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இது நம்ம வாழ்க்கையோட அடிப்படையை மாத்தி எழுதக்கூடிய ஒரு விஷயம். வாங்க உள்ள போ. சரி, இந்த ஐடியா, அதாவது ரொம்ப அரிதான நோய்களை சரி செஞ்சா பொதுவான நோய்களுக்கு தீர்வு கிடைக்குங்கிற ஐடியா கேக்குறதுக்கு கொஞ்சம் முரண்பாடா இருக்கலாம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் உண்மையை அடங்கி இருக்கு. அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். பொதுவா அரிதான நோயின்னு சொன்னா அது எங்கேயோ யாருக்கோ வர்றதுன்னு நாம நினைப்போம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? உலகத்துல சுமார் 400 மில்லியன் மக்கள், அதாவது 40 கோடி பேர் ஏதாவது ஒரு அரிதான நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஒவ்வொரு 20 பேர்ல ஒருத்தருக்கு இந்த பாதிப்பு இருக்கு. இப்போ அரிதானங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் மாறுது இல்லையா? அப்போ இங்கதான் நம்மளோட முக்கியமான கேள்வி வருது. இன்னைக்கு உலகத்துல நம்பர் 1 கொலையாளியா இருக்கிற இதய நோய்க்கான மருந்து எப்படி 3 லட்சம் பேர்ல ஒருத்தருக்கு மட்டும் வர்ற ஒரு அரிதான நோயில இருக்க முடியும்? இது எப்படி சாத்தியம்? இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் மருத்துவத்தோட எதிர்காலமே அடங்கியிருக்கு. அந்த கேள்விக்கே டாக்டர் டாப்புல் சொல்ற பதில் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். அதாவது, அரிதான நோய்களை தீர்க்கிறது மூலமா நாம பொதுவான நோய்களை தீர்க்கலாம். இதுதான் இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளி. இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் இருக்கு. ஃபமீலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ரோலிமியான்னு ஒரு அரிதான மரபணு நோய். இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொலஸ்ட்ரால் அளவு பயங்கரமா இருக்கும். இத பத்தி ஆராயும் போது PCSK9 ஒரே ஒரு ஜீன் தான் இதுக்கு காரணம்னு கண்டுபிடிச்சாங்க. இப்போ ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த ஒரு ஜீனை மட்டும் நாம சரி பண்ணிட்டா உலகத்துல கோடிக்கணக்கான பேரை பாதிக்கிற உயர் கொலஸ்ட்ரால் பிரச்சனைக்கு ஒரே ஷாட்ல தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பாத்தீங்களா, ஒரு அரிதான நோய் எப்படி ஒரு பொதுவான நோய்க்கு வழிகாட்டுதுன்னு? ஓகே, இந்த மாதிரி ஜீனை எல்லாம் சரி பண்றதுக்கு என்ன டெக்னாலஜி இருக்கு? அதுக்கு பேரு தான் கிறிஸ்பர். நம்மளோட வாழ்க்கை குறியீடான டிஎன்ஏவை எடிட் பண்ணக்கூடிய ஒரு புரட்சிகரமான கருவி இது. வாங்க அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். கிறிஸ்பரோட முதல் வெர்ஷனை, அதாவது கிறிஸ்பர் 1.0 ஒரு மாலிகுலர் சிசர்ஸ், அதாவது ஒரு மூலக்கூறு கத்திரிக்கோள்னு சொல்லலாம். அதோட வேலை சிம்பிள். டிஎன்ஏல எங்க தப்பான ஜீன் இருக்கோ அந்த இடத்துல போய் ஒரு வெட்டு வெட்டிடும். அந்த ஜீனை செயலிழக்க வைக்க இது ஒரு நல்ல வழிதான். ஆனா இது கொஞ்சம் கரடு முரடான ஒரு. இங்க பாருங்க, அந்த கத்திரிக்கோள் எப்படி டிஎன்ஏவை 2ஆ வெட்டுதுன்னு. இப்படி வெட்டுனதும் நம்ம உடம்புல இருக்கிற செல் அதை சரி செய்ய முயற்சி பண்ணும். ஆனா அப்படி சரி செய்யும் போது சில சமயம் சின்ன சின்ன தவறுகள் நடக்கலாம். இதனால அந்த ஜீன் வேலை செய்யாம போயிடும். ஆனா இது ஒரு துல்லியமான எடிட்டிங் கிடையாது. ஆனா இப்போ கிறிஸ்பர் 2.0 வந்துருச்சு. இத ஒரு ஜெனடிக் வேர்ட் ப்ராசஸர்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு டாக்குமெண்ட்ல இருக்கிற எழுத்துப்பழிய சரி பண்ற மாதிரி இது டிஎன்ஏவை வெட்டாம நம்ம மரபணு குறியீடுல இருக்கிற ஒரே ஒரு தப்பான எழுத்தை மட்டும் கண்டுபிடிச்சு அதை சரியா மாத்திடும். இது வெட்டுறதில்ல, திருத்துறது. ரொம்ப துல்லியமான வேலை. இந்த படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வித்தியாசம் நல்லா தெரியும். இங்க டிஎன்ஏல எந்த உடைப்பும் இல்ல. அதுக்கு பதிலா ஒரு தட்டுச்சுப்பழைய திருத்துற மாதிரி ரொம்ப துல்லியமா அந்த ஒரே ஒரு எழுத்து மட்டும் மாற்றப்படுது. இது மருத்துவ உலகத்துல ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல். இதெல்லாம் ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைன்னு நினைக்காதீங்க, இது நிஜம். 2023 காஸ்கேவி அப்படிங்கிற மருந்து சிக்கிள் செல் அனீமியா, அதாவது அறிவால் செல் சோகை நோய்க்கு உலகத்தோட முதல் அங்கீகரிக்கப்பட்ட கிறிஸ்பர் சிகிச்சையா மாறிடுச்சு. ஆமாங்க, நாம ஒரு புதிய மருத்துவ யுகத்துக்குள்ள அதிகாரப்பூர்வமா நுழைஞ்சிட்டோம். சரி, நம்ம கிட்ட இப்போ ஒரு சூப்பரான எடிட்டிங் டூல் இருக்கு. ஆனா அதை எப்படி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற கோடிக்கணக்கான செல்ஸ்க்கு சரியான செல்க்கு கொண்டு போறது? அதுதான் அடுத்த பெரிய சவால். இது ஒரு பார்சலை சரியான அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ற மாதிரி. திருத்துறது ஒரு விஷயம்னா அதை கொண்டு சேர்க்கிறது இன்னொரு பெரிய விஷயம். இந்த டெலிவரி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கு. அதுதான் லிபிட் நானோ பார்ட்டிகல்ஸ், சுருக்கமா LNPs. இதெல்லாம் கொழுப்பாலான சின்ன சின்ன கோளங்கள். இதுங்க அந்த கிறிஸ்பர் கருவிய ஒரு பார்சல் மாதிரி உள்ள வச்சு பேக் பண்ணி நம்ம உடம்புல சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். டாக்டர் ட்ரோபோல் இதுக்கு ஒரு அருமையான பெயர் வச்சிருக்காரு, கொழுப்பு ஷெர்பாக்கள்னு. எப்படி இமயமலைக்கு ஷெர்பாக்கள் வழிகாட்டி கூட்டிட்டு போறாங்களோ அதே மாதிரி இந்த சின்ன சின்ன கொழுப்பு துகள்கள் நம்ம மரபணு எடிட்டிங் கருவிகளை நம்ம உடம்புக்குள்ள பாதுகாப்பா அது போக வேண்டிய இடத்துக்கு வழிகாட்டி கூட்டிட்டு போகுது. ரொம்ப அருமையான உவமை இல்லையா?
ஆனா இவ்வளவு பெரிய சக்தி நம்ம கைக்கு வரும்போது அதோடு சேர்ந்து சில பெரிய சவால்களும் வருது. குறிப்பாக நெறிமுறை மற்றும் பண ரீதியான சவால்கள். அத பத்தி நாம கண்டிப்பா பேசியாகணும். 2018 உலகம் முழுக்க ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்துச்சு. ஹீ ஜியாங் குவேங்கிற ஒரு விஞ்ஞானி உலகத்திலேயே முதல் முறையா மரபணு திருத்தப்பட்ட குழந்தைகளை உருவாக்குனார். இது சாதாரண எடிட்டிங் இல்ல, இது ஜெர்ம்லைன் எடிட்டிங். அதாவது அவர் செஞ்ச மாற்றங்கள் அந்த குழந்தைங்களுக்கு மட்டுமில்ல, அவங்களோட அடுத்தடுத்த தலைமுறைக்கும் கடத்தப்படும். இது விஞ்ஞானிகள் தாண்டக்கூடாதுன்னு நினைச்ச ஒரு சிவப்பு கோடு. ஒருத்தரோட நோயை குணப்படுத்துறது வேற, மனித இனத்தோட மரபணுவையே நிரந்தரமா மாத்துறது வேற. அதுக்குள்ள ஒரு பெரிய நெறிமுறை பிரச்சனை இருக்கு. இப்போ அடுத்த பெரிய சவால் பணம். நாம முன்னாடி பேசின அந்த அறிவாள் செல் சோகைக்கான கிறிஸ்பர் சிகிச்சை இருக்கு இல்லையா, அதோட விலை எவ்வளவு தெரியுமா? ஒரு நோயாளிக்கு $2.2 மில்லியன். இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட 18 கோடி ரூபாய். இந்த விலை ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. ஒரு பக்கம் பார்த்தா உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு மகத்தான கண்டுபிடிப்பு, இன்னொரு பக்கம் கோடிக்கணக்கான மக்களால நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விலை. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய பிளவு இருக்கு. இந்த இடைவெளியை நாம எப்படி சரி செய்ய போறோம்? இதுவரைக்கும் நாம டிஎன்ஏவை எழுதுறத பத்தி, அதாவது எடிட் பண்றத பத்தி பார்த்தோம். ஆனா இந்த புரட்சியோட இன்னொரு பக்கம் டிஎன்ஏவை படிக்கிறது, அதாவது நம்ம மரபணுவை வரிசைப்படுத்துறது. இதுவும் எடிட் பண்ற அளவுக்கு ஒரு முக்கியமான புரட்சி தான். உங்களுக்கு ஒரு கணக்கு சொல்றேன். 2003 ஒரே ஒரு மனுஷனோட முழு ஜீனோமையும் வரிசைப்படுத்த, அதாவது படிக்க ஆன செலவு எவ்வளவு தெரியுமா? $3 பில்லியன். ஆமா, 3 பில்லியன். ஆனா இன்னைக்கு அதே வேலைய வெறும் $200 செய்ய முடியும். எங்க $3 பில்லியன், எங்க வெறும் $200? இது எவ்வளோ பெரிய டெக்னாலஜி வளர்ச்சி பாருங்க. உண்மையிலேயே நம்ப முடியாத விஷயம். சரி, இதனால என்ன பிரயோஜனம் யோசிச்சு பாருங்க. நோய்வாய்ப்பட்ட ஒரு பச்சிளம் குழந்தைக்கு வாரக்கணக்கா டெஸ்ட் எடுக்காம சில மணி நேரத்துல என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கலாம். மாலிகுலர் அடாப்சி மூலமா ஒரு குடும்பத்துல மறைஞ்சிருக்கிற மரபணு ஆபத்துக்களை கண்டுபிடிச்சு மத்தவங்கள காப்பாத்தலாம். சுருக்கமா சொன்னா, நோய் வந்தப்புறம் வைத்தியம் பார்க்கறதுல இருந்து நோய் வராம தொடுக்கிற ஒரு புதிய மருத்துவ உலகத்துக்குள்ள நம்ம நுழையிறோம். இப்போ நம்ம கிட்ட நம்ம வாழ்க்கையோட மூல குறியீட்டை படிக்கவும் திருத்தி எழுதவும் சக்தி கிடைச்சிருக்கு. இனிமேல் நம்மால முடியுமாங்கிறத கேள்வியே இல்ல. கேள்வி என்னன்னா, இந்த சக்தியை நாம எப்படி பயன்படுத்த போறோம் என்றதுதான். இது நாம எல்லாரும் சேர்ந்து யோசிக்க வேண்டிய, பதில் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் சந்திப்போம் உங்கள் நாலேஜ் நெக்ஸஸ் பயணத்தில்.